இன்றைக்கி நாம் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் எமர்ஜ் ஆன நியூ கிங்டம் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ராஜ்புத் அப்படின்னா ராஜஸ்தான் ரீஜனை ரூல் பண்ணவங்க. ஸோ ராஜ்புத்தில் ஃபேமஸாக ஒரு 4 கிளான்ஸ் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதிஹாராஸ், பாலாஸ் அண்ட் சௌஹான்ஸ். ஸோ இவங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த லெசனில் நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். There are plenty of stories that speak of the valor and chivalry of Rajputs. ராஜ்புட்ஸ் பற்றி படிக்கும்போது நாம் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப போர் குணமுடையவங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ராஜ்புட் ஸ்டேட்ஸ் ஃபார்ம்ட் அ கலெக்டிவ் என்டிட்டி தட் வாஸ் கால்ட் ராஜ்புத்தானா. ஸோ இந்த ராஜ்புத் ரூல் பண்ண அந்த ரீஜனை கலெக்டிவாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்புத்தானா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராஜ்புத்னா யார் அப்படின்னா ராஜ்புத்தானா அப்படிங்கிற அந்த பிளேஸை ரூல் பண்ணவங்க தான். Chittoor was the prominent and had become the rallying point for all Rajput clan. ஸோ ராஜ்புத் கிளான்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ராஜபுத்திரர்கள் எங்கே அவங்களோட மேஜர் சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சித்தூர். இட் வாஸ் ஸ்மால் கம்பேர்ட் டு மால்வா அண்ட் குஜராத். ஆனால் மால்வா அண்ட் குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது இது சின்னது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எட் த ராஜ்புட்ஸ் ரூல் ஓவர் தீஸ் ஸ்டேட்ஸ். இருந்தாலும் அந்த ராஜபுத்திரர்கள் அந்த ஸ்டேட்டை தான் ரூல் பண்ணியிருக்காங்க. இன் கமாமரேஷன் ஆஃப் த விக்ட்ரி ஆஃப் ராணா ஆஃப் சித்தூர் ஓவர் மால்வா அண்ட் ஜெயஸ்தம்பா, த டவர் ஆஃப் விக்ட்ரி வாஸ் பில்ட் இன் சித்தூர். ஸோ ராஜ்புத்தோட ரூலர் யாருன்னு பார்த்தோன்னா ராணா. அவரோட வெற்றியை கமாமரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்ட் சித்தூரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயஸ்தம்பா. The Pratiharas and the Palas had established their powerful kingdoms in Western India and Eastern India respectively. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ராஜ்புத்தில் ஒரு 4 கிளான் இருக்காங்க. ஸோ அதில் 2 பேர் தான் பிரதிஹாராஸ் அண்ட் பாலாஸ். ஸோ அவங்களும் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சைடில் அவங்களோட கிங்டமை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. By the 9th century, the Pratihara dynasty had progressed to such an extent that's called itself the sovereigns of Rajasthan and Kannauj. ஸோ பிரதிஹாரா டைனாஸ்டியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனூஜில் அவங்களோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. த டிக்ளைன் ஆஃப் பிரதிஹாரா கிங்டம் லெட் டு த ரைஸ் ஆஃப் பாலாஸ் இன் பெங்கால் அண்ட் சௌஹான்ஸ் இன் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. பிரதிஹாராஸ் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா டிக்ளைன் ஆகிடுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பாலாஸ் பெங்காலில் அவங்களோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த சேம் டைம் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியரில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சௌஹான்ஸ். India's Islamic period might have in the immediate context of Arabs' conquest of Sindh. ஸோ இந்தியாவில் ஆரப்ஸ் இன்வேஷன், அதாவது முஸ்லீம் கான்குவஸ்ட் எந்த டைமில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 712 AD. So, the resistance shown by the kings of Kannauj, especially Yosavarman, and later by the Rajput chief and kings who held Kannauj and the most northern India until the middle of the 10th century made it impossible. ஸோ 10th century வரைக்கும் கனூஜ் ஒரு க்ளோரியஸ் பிளேஸாக இருந்தது. அங்கே ராஜ்புட்ஸ் அவங்களோட சாவரிட்டியை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் த ராஜ்புட்ஸ். The word Rajput is derived from the Sanskrit word Rajputra. ராஜ்புத் அப்படிங்கிற வேர்ட் எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்புத்ரா, அதாவது சைன் ஆஃப் த ராயல் பிளட், ராயல் ஃபேமிலியை சேர்ந்த அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹர்ஷா, the various Rajput clan established kingdoms in different parts of the northern and central Asia. ஹர்ஷா இறந்ததுக்கப்புறமா ராஜ்புத்தா நிறைய கிங்டம்ஸாக டிவைட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட பவரை சென்ட்ரல் இந்தியாவில் நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The Rajput traced their pedigree far back into their past. Their 3 princess houses are Suryavanshi, the race of sun. அதாவது அவங்களுக்கு ஒரு மெயினாக 3 பிரின்சிபல் ஹவுசஸ் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியவன்ஷி அப்படின்னா அவங்க சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். சந்திரவன்ஷி அப்படின்னா ரேஸ் ஆஃப் த மூன், அதாவது நிலவு வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. அக்னிகுலா அப்படின்னா த ரேஸ் ஆஃப் ஃபயர் காட், அதாவது நெருப்பு, ஃபயர்னா நெருப்பு. ஸோ நெருப்பு வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறோம். தென் among those who claimed descent from solar and lunar lines, Chandel's and Bundelkhand were prominent. Thomas were ruling the Haryana region, but they were overthrown by the Chauhans in the 12th century.
ஸோ சண்டேல்ஸ் அண்ட் பண்டேல்கண்ட் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ப்ராமினன்ட் ரூலர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதில் டோமாஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஹரியானா ரீஜனை ரூல் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சௌஹானாஸ்க்கு அப்புறமா. இவங்க 12th centuryயில் ரூல் பண்ணியிருக்காங்க. 36 ராயல் ராஜ்புத் கிளான்ஸ் were listed by the oriental scholar ஜேம்ஸ் டாட் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜ்புத் கிளானில் மொத்தம் வந்து 36 இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. among them 4 claimed a special status. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ராஜ்புத்தில் மேஜராக இருக்க 4 clans யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதிஹாராஸ், சௌஹானாஸ், சாளுக்கியாஸ் அண்ட் பாலாஸ். ஆல் த 4 clans were அக்னிகுலா ஆரிஜின். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அக்னிகுலத்தை சேர்ந்தவங்க தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரதிஹாராஸ் பற்றி பார்க்கலாம். பிரதிஹாராஸ் ஆர் Gujjara Pradhiharas, one of the 4 prominent clan of the Rajput, ruled from Gujaratra. ஸோ பிரதிஹாரா அப்படிங்கிறவங்க எந்த பகுதியை ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்ரா, அதாவது இது வந்து ஜோத்பூரில் இருக்குது. In the 6th century AD, Harishchandra laid the foundation of the Gujrara dynasty. ஸோ குஜராரா டைனாஸ்டியை ஃபவுண்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிச்சந்திரா. நாகபட்டா I was the first and prominent ruler of Pradihara. பிரதிஹாரா டைனாஸ்டியில் ஒரு ப்ராமினன்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாகபட்டா I. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரூலர். இந்த 8th century he ruled over ஜோத்பூர், extended his dominion up to குவாலியர். ஸோ இவர் வந்து ஜோத்பூர்லேருந்து குவாலியர் வரைக்கும் அவரோட கிங்டமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. he repulsed the invasion of the Arab of Sindh from the east and checked their expansion. He was succeeded by Vatsaraja, who desired to dominate the whole of North India. இவருக்கு அப்புறமா ரூலுக்கு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வத்சராஜா. அவரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். His attempt to control over Kanuj brought him to conflict with பாலா ரூலர் தர்மபாலா. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கனூஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதனால் இவருக்கும் பாலா ரூலர் தர்மபாலாக்கும் இடையில கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகுது. Vatsaraja's successors Nagabhatta II and Ramabhadra did not do anything impressively. ஸோ வத்சராஜாவோட சக்ஸஸர், அதாவது இவருக்கு அடுத்தது வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாகபட்டா II. ஸோ இவர் வந்து இம்ப்ரெசிவாக வந்து எதுவுமே செய்யலை. மிக்ரி போஜா போஜா த சன் ஆஃப் ராம்பத்ரா. ராம்பத்ராவோட சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிக்ரி போஜா. ஸோ இவர் வந்த ஃபியூ இயர்ஸ்லேயே இவரோட பவர் வந்து பிரதிஹாராஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அ ஸ்ட்ராங் ரூலர் போஜா வாஸ் ஏபிள் டு மெயின்டைன் பீஸ் இன் ஹிஸ் கிங்டம். ஸோ அவரோட கிங்டமில் ஒரு பீஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் இவரோட மெயின் டியூட்டியாக இருந்துச்சு. த அரப் மெனன்ஸ் வாஸ் ஃபர்ம்லி டேக்கிள் பை ஹிம். After Boja, the Pradihara Empire continued its full glory for nearly a century. ஸோ the போஜா ரூலர் தான் வந்து பிரதிஹாராஸோட க்ளோரியவே வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Having successfully resisted the Arabs, the Pradhiharas turned their attention towards the east. By the end of millennium, they ruled over a large part of Rajasthan and Malwa. ஸோ ஆரப்ஸோட கான்குவஸ்ட்லேருந்து இவங்களோட அட்டென்ஷன் வந்து இன்னொரு பக்கமாக வந்து திரும்புது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் அண்ட் மால்வா ரீஜனை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. They also held Kanuj for some time. The Rajput fought each other entirely in the 11th and 12th century. ஸோ ராஜ்புத்குள்ளேயே வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. எந்த டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா 11th and 12th centuryயில். Taking advantage of these interim quarrels, many local kings succeeded in making themselves independent. ஸோ ராஜ்புத் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்த அந்த டைமில் குட்டி குட்டி கிங்டம்ஸ், அதாவது சின்ன அரசர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, லோக்கல் கிங்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கள இண்டிபெண்ட் ரூலராக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. தென் பாலாஸ். அதுக்கப்புறமா நாம் பாலாஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று யார் அப்படின்னு பார்த்தோன்னா தர்மபாலா. இவரோட பீரியட் 770 to 810. Gopala was founded the Pala dynasty, did not have any royal antecedents. கோபாலா அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாலா டைனாஸ்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ராயல் பிளட்டை சேர்ந்தவங்க கிடையாது. ஹி வாஸ் எலெக்டட் பை த பீப்புள் ஃபார் ஹிஸ் சுப்பீரியர் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இவர் வந்து ஒரு கிங்காக வர்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பீப்புள் எலெக்ட் பண்ண ஒரு கிங் தான் இந்த கோபாலா. During his reign from 750 to 770, Gopala laid the foundation for the future greatness of the dynasty in Bengal. ஸோ இவர் கிங்காக வந்ததுக்கப்புறமா பெங்கால் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப செழுமையாக இருந்துச்சு. தர்மபாலா, his son, made the Pala kingdom powerful force in northern Indian politics.
he led successful campaign against Kanuj. ஸோ கனூஜுக்கு அகைன்ஸ்டாக இவங்க வந்து ஒரு கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. he was a great patron of Buddhism. ஸோ புத்திசமையும் வந்து இவர் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. he founded விக்ரமஷிலா monastery which became a great center of the Buddhist learning. விக்ரமசிலா அப்படிங்கிற ஒரு மொனாஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புத்திசம் சம்மந்தமானது, அதாவது ஒரு புத்த மடாலயம் அந்த மாதிரி சொல்லுவோம். விக்ரமசிலா அப்படிங்கிற ஒரு மொனாஸ்ட்ரியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. தர்மபாலா வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் தேவபாலா. தர்மபாலாக்கு அப்புறமா யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட சன் தேவபாலா, ஹூ எக்ஸ்டெண்டட் பாலா கண்ட்ரோல் ஈஸ்ட்வர்ட்ஸ் இன் காமரூபா, அதாவது அஸ்ஸாமில் இருக்க காமரூபா அப்படிங்கிற பிளேஸ் வரைக்கும் இவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. தேவபாலா வாஸ் ஆல்சோ கிரேட் பேட்ரன் ஆஃப் புத்திசம். தேவபாலாவும் தர்மபாலா மாதிரி ஒரு புத்திசம்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருக்காங்க. ஹீ கிஃப்டட் 5 villages டு புத்திஸ்ட்காக 5 villages இவங்க கிஃப்டாக வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஹி ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டட் மெனி டெம்பிள்ஸ் அலாங் வித் மொனாஸ்ட்ரிஸ் இன் மகதா. ஸோ மொனாஸ்ட்ரிஸ் மட்டும் இல்லை, அது கூட சேர்த்து நிறைய டெம்பிள்ஸையும் வந்து கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மகதாவில். அக்கார்டிங் டு த ஹிஸ்டாரியன் ஆசி மஜும்தார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா த ரெயின் ஆஃப் தர்மபாலா அண்ட் தேவபாலா கான்ஸ்டியூட் த மோஸ்ட் பிரில்லியன்ட் சாப்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பெங்கால். ஸோ பெங்காலோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவபாலா அண்ட் மகிபாலா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தேவபாலா 5 rulers ruled the reign insignificantly. ஸோ தேவபாலாக்கு அப்புறமா ஒரு 5 பேர் வந்து அதுக்கப்புறம் ரூல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க வந்து இன்சிக்னிஃபிகண்ட் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The kingdom attained unprecedented glory when Mahibala ascended the throne in 988. ஸோ இது வரைக்கும் இல்லாத ஒரு க்ளோரியை இந்த கிங்டம் பார்த்துருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா மஹிபாலா த்ரோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான். அது எந்த இயரில் அப்படின்னா 988. ஸோ இப்போ மஹிபாலா பற்றி பார்க்கலாம். மஹிபாலாவோட பீரியட் என்ன அப்படின்னா 988 to 1038. மஹிபாலா 1 was the most powerful ruler in the Pala dynasty. ஸோ பாலா டைனாசிட்டியில் ஒரு பவர்ஃபுல் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மஹிபாலா. ஹீ இஸ் கால்ட் த ஃபவுண்டர் ஆஃப் த செகண்ட் பாலா டைனாசிட்டி. இவரை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட் பாலா டைனாசிட்டி. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி ஒரு 5 ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ வந்து பாலா டைனாசிட்டி டிக்ளைன் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ திரும்ப அதை பிடிச்சி நிறுத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா மஹிபாலா. அதனால் இவங்களை வந்து செகண்ட் பாலா டைனாசிட்டியோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். த டிக்ளைன் ஆஃப் பிரதிகாராஸ் கேவ் த பாலாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் அ லீடிங் ரோல் இன் த நார்த் இந்தியன் அஃபேர்ஸ். ஸோ பிரதிகாராஸ் டிக்ளைன் ஆனதுக்கப்புறமா பாலாஸ் தான் வந்து ஒரு பவர் கிடைக்குது நார்த் இந்தியாவை வந்து ரூல் பண்ணுறதுக்கு. பட் ஹீ குட் நாட் எக்ஸ்டெண்ட் ஹிஸ் domain beyond Banaras because of the impressive campaigns of the Chola king. பட் இவர் வந்து அவரோட கிங்டமை வந்து பனாரஸ் அந்த சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இவருக்கு பிடிக்கல. ஏன்னா இவர் வந்து சவுத் இந்தியாவில் வந்து அட்ராக்ட் ஆகிட்டாங்க பிகாஸ் ஆஃப் த சோலா கிங். ராஜேந்திர சோழா அந்த டைமில் இங்கே வந்து ரூல் பண்ணிட்டுருக்காங்க. மஹிபாலா ரீஸ்டோர்ட் த ஓல்ட் க்ளோரி ஆஃப் த பாலாஸ். ஹீ கன்ஸ்ட்ரக்டட் ரிப்பேர்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிலீஜியஸ் பில்டிங்ஸ் அட் பனாரஸ், சாரநாத் அண்ட் நலந்தா. ஸோ இவர் வந்து சோலாஸ் கிங்டம் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிலீஜியஸ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தோன்னா பனாரஸ், சாரநாத் அண்ட் நலந்தால. பாலா டைனாஸ்டி டிக்ளைன் சூன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் மகிபாலா அண்ட் கேவ் வே டு த சேனா டைனாஸ்டி. ஸோ மகிபாலா இறந்துடுறாங்க, அதோட பாலா டைனாஸ்டியும் வந்து டிக்ளைன் ஆகிடுது. அதுக்கப்புறமா யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா சேனா டைனாஸ்டி. ஸோ இது வரைக்கும் இந்த லெசனில் நாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சௌஹான்ஸ் பற்றி பார்க்கலாம்.